Welcome students. இப்போ நம்ம என்ன பார்க்கறோம் composition of functions exercise 1.5 problem number 9. நமக்கு வந்து ஒரு function கொடுத்திருக்கான் அது வந்து ordered pair கொடுத்திருக்கான். Let f be a function ordered pair கொடுத்திருக்கான். be a linear function. So அது என்ன function linear function from z to z அப்படினா என்ன அர்த்தம்னா நமக்கு டொமைனும் z கோடொமைனும் நமக்கு என்ன ஆகும் z அப்படினா what is the function linear function இப்போ recallனா நம்ம ஏற்கனவே linear functionனா என்னன்னு சொல்லியிருக்கோம் சரியா ஞாபகப்படுத்தி பாருங்க linear functionனா quadratic function cubic function எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்ட்டா reciprocal function இல்ல constant function identity function எல்லாம் சொல்லியிருக்கோம் அதுல linear function சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கலாம் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் a function f is said to be linear if என்ன கண்டிஷன் f of x is equal to ax plus b இருக்கணும் மறக்காம x ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல அது என்ன பண்ணக்கூடாதுங்க 0 இல்ல அப்படினு சொல்லணும் மறக்காம 0 இல்லன்னு சொல்லணும் மறக்காம இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 0 இல்லன்னு சொல்லணும் ஓகேவா ஒருவேளை இது 0 போச்சுனா அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆகும் அதனால மறக்காம சொல்லணும் இது ஏன் லீனியர் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டிகிரியா இருக்கும் x ஓட பவர் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரியா இருக்கும் ஓகே இது லீனியர் ஃபங்க்ஷன் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இங்க எழுதிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனை தான கண்டுபிடிக்க சொல்றதா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா let the linear function or let the நம்ம கண்டுபிடிக்க போற linear function நமக்கு தேவையானது கண்டுபிடிக்கணும் இல்லையா அதை கண்டுபிடிக்கணும் required linear function b என்ன பண்ணிக்கலாம் y is equal to f of x is equal to மறக்காம என்ன பண்ணிக்கோங்க ax plus b போட்டு a not equal to 0 அப்படின்னு போட்டுக்கோங்க இதான் நமக்கு தேவையானது இப்போ வந்து தேவையான ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த a என்ன b என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் இது ரெண்டும் அன்னோன்ஸ் இந்த ரெண்டு அன்னோன் கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் ஃபங்க்ஷன் நமக்கு கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிடும் இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க வேல்யூஸ் f கான வேல்யூஸ் இப்போ பாருங்க இது என்னது இந்த -1 இந்த 0 இந்த ரெண்டு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வருது இல்லையா ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்டா வருது இல்லையா அதெல்லாம் வந்து டொமைன் வேல்யூஸ் இந்த இரண்டாவது வருது பாருங்க 3 -1 -1 அதெல்லாம் ரேஞ்ச் வேல்யூஸ் இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா பாருங்க when x வந்து -1 ஆ இருக்கு ஃபர்ஸ்ட் when x is equal to -1 y என்ன ஆகும் y இது இங்க இடத்துல x க்கு -1 போடும் இந்த இடத்துல என்ன ஆகும் a into -1 plus b a into -1 plus b இது என்ன ஆகும் நமக்கு -a plus b -a plus b இந்த y வேல்யூ என்ன ஆகும் x -1 ஆ இருக்கும் பொழுது y எவ்வளவு 3 ஆகும் x -1 ஆ இருக்கும்போது இந்த y ஓட வேல்யூ எவ்வளவு 3 ஆகும் அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் நான் 3 போட்டுக்கலாம் when x is equal to -1 y என்ன ஆகும் 3 ஆகும் அப்ப இந்த y க்கு பதிலா நான் 3 போட்டுக்கலாம் பாருங்க x -1 ஆ இருக்கும்போது y வந்து என்னது 3 சோ இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எத்தனை கண்டுபிடிக்கணும் a கண்டுபிடிக்கணும் b கண்டுபிடிக்கணும் அப்பனா இந்த மாதிரி நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தா போதும் அப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க சார் 3 எதுக்கு சார் கொடுத்திருக்காங்க இந்த 3ல நீங்க எந்த ரெண்டு வேணா எடுத்துக்கலாம் எடுத்து கண்டுபிடிச்சுக்கோங்க கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும் நமக்கு இந்த மாதிரி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருவோம் அதை மூணாவது வச்சு செக் பண்ணிக்கலாம் அது என்னன்னு நான் சொல்றேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க இத எடுங்க when x is equal to x என்ன வருது 0 வருது when x is equal to 0 y எவ்வளவு y வந்து -1 ஆ அப்ப நான் இங்க எழுதுறேன் y is equal to f of x 0 that is equal to a into x க்கு 0 தரணும் plus b so x 0 ஆ இருக்கும்போது y எவ்வளவு -1 அப்ப இந்த y க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம் -1 போடுவேன் இந்த y க்கு பதிலா -1 போடுவேன் that is equal to a பெருக்கல் 0 a into 0 0 தான் plus b அப்ப b என்ன ஆகும் நமக்கு -1 ஆகும் b என்ன ஆகும் -1 ஆகும் இப்போ இங்க போடுங்களேன் இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன்ல இருந்து பாருங்க from 1
1 b வந்து -1 அப்ப -a plus b வந்து -1 is equal to 3 கரெக்ட்டா -a b க்கு பதில் -1 is equal to 3 அப்ப நான் என்ன பண்ணுவோம் -a இந்த -1 அந்த பக்கம் போனா +1 ஆயிடும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் படி அப்ப 3 + 1 இது என்ன ஆயிடும் 4 ஆயிடும் சோ -a வந்து 4 அப்ப ரெண்டு பக்கம் -1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க -1 into -a இது -1 into 4 ஏன்னா இந்த மைனஸ் சைடு போணும்ன்றதுக்காக மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும் a is equal to -4 ஆயிடும் -1 into 4 இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் b ஐ கண்டுபிடிச்சிட்டோம் a ஐ கண்டுபிடிச்சிட்டோம் எதை வச்சினா இந்த முதல் ரெண்டு வேல்யூ வச்சு அப்ப இந்த லீனியர் ஃபங்க்ஷனுக்கு பதில் நம்ம எழுதிடலாமா அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு எழுதிடலாமா இங்க எழுதிடலாமா இங்க எழுதிடுவோம் therefore நமக்கு ஃபங்க்ஷன் அது a என்னது y is equal to minus y is equal to or f of x கூட கொடுக்கலாம் that is equal to a க்கு பதில் என்னது -4 4x b க்கு பதில் -1 சோ இதான் ஃபங்க்ஷன் இப்போ இது சரிதானா அப்படினு பார்க்கணும் இல்லையா என்ன பண்ணுங்க இதை எடுத்துக்கங்க மூணாவது வேல்யூ இருக்குல்ல x வந்து 2 ஆ இருந்தா y என்னவா போணும் -9 ஆ போகும் பார்க்கலாமா இப்போ செக் ஆர் வெரிஃபிகேஷன் அந்த மூணாவது பாயிண்ட வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் வெரிஃபை பண்ணிடலாம் அது என்ன சொல்லுது when x is equal to 2 y is equal to f of 2 அது எவ்வளவு வரணும் -9 வரும் செக் பண்ணிக்கலாமா வருதானே இங்க போடுங்க x க்கு f of x க்கு 2 போடுங்க x க்கு 2 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் -4 into 2 -1 இது எவ்வளவு வருது -8 -1 இது என்ன வருது -9 வந்துச்சா அப்ப வெரிஃபை ஆயிடுச்சு அப்ப நம்ம ஃபங்க்ஷன் வந்து இது கண்டுபிடிச்சோம்ல இது கரெக்ட் ஓகேவா அவ்வளவுதான் this is the linear function பாருங்க டிகிரி எவ்வளவு ஃபர்ஸ்ட் 1 சோ இதான் linear function நமக்கு வேணுங்கிற required linear function ஓகே